அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சத்யநாராயண பூஜை செய்முறையும் விளக்கமும் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா, சத்யநாராயண பூஜை யார் உருவாக்கினதுன்னு பார்த்தா ரிஷிகளோ மகான்களோ கிடையாது. சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணனே மக்களுக்காக சொன்னது. எப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வாட்டி நாரதர் 3 உலகத்தையும் சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. திரிலோக சஞ்சாரி இல்லையா அவர். சுற்றிட்டு வரும்போது உலகத்தில் மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. பணம் இருந்ததுன்னா நோயால் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா பணம் இல்லாதவங்க வேறு ஏதோ விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்க. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்படாதவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஸோ அப்போ பெருமாள்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லை உலகத்தில். அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு, கஷ்டமே இல்லாமல் வாழணும், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சத்யநாராயணன் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பூஜையை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா, சத்யநாராயண பூஜை அவர் கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க வேண்டிய வரம் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வரம் தான் அந்த வரம் தான் இல்லை, எந்த வரத்துக்கு வேணும்னாலும், குழந்தை பாக்கியமா, திருமணமா, வீடு கட்டணுமா, நோய் தீரணுமா, இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாமே சரியாகும். எல்லாத்துக்குமே இந்த பூஜை செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெருமாளே சொன்னதுனால இந்த பூஜையை செய்கிறவங்க ரொம்ப சுபிக்ஷமாக இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. இதை என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக பிடிக்கணும். இது அவ்வளோ கஷ்டமான விஷயமும் கிடையாது, நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நாட்களையும் நல்லது தான். இருந்தாலும் அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி நாட்களில் செய்யலாம். அஷ்டமி, அப்புறமா இது மாதிரி சங்கராந்தி, தீபாவளின்னு இப்படி சிறப்பு நாட்களில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் அதோட பலன் ஜாஸ்தியாக இருக்கும். கிழமைன்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன்னா சனின்றது பெருமாளுக்குரிய நாள் இல்லையா, அதனால் செய்யலாம். அப்புறம் புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமைகளையும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்க்கும்போதுன்னா, இந்த பூஜையை நம்ம ராத்திரியில் தான் செய்யணும். ஏன்னா சந்திரன் உதயமானதுக்கு அப்புறமா தான் செய்யணும். ஒரு ராத்திரி ஒரு 7 மணிக்கு செஞ்சிங்கன்னா, ராத்திரின்றது ஒரு மாலை, அதாவது செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பூஜை செய்கிறதுக்கு எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, காலையில் விரதம் இருக்கணும். விரதம் வந்தீங்கன்னா ஒரு பால் பழம், ரொம்ப முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே சத்யநாராயண படம் வச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக அந்த படம் இருக்கணும். அந்த படத்துக்கு பூ போடலாம். அதுக்கப்புறம் துளசி மாலை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி மாலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 குத்தி விளக்கு, வாழைக்கன்று கிடச்சிதுன்னா வாழைக்கன்று 2 பக்கமும் கட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மணை போட்டுக்கோங்க, கோலம் போட்டு மணை போட்டு அது மேலே இலையும் போட்டுக்கோங்க. 3 இலை இருக்க மாதிரி பார்த்துக்கணும். வாழை இலை போட்டு அதில் அரிசியை நல்லா பரப்பி எடுத்துக்கோங்க. அரிசி பரப்பினதுக்கப்புறம் ஒரு கலசம், ஒரு சொம்பு மாதிரி அழகாக ஒரு பித்தளையிலையோ வெங்கலத்துலையோ எடுத்துட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஜலம் ரொப்பிண்டு, அதுக்கப்புறம் மாவில் வச்சு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே என்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நேவேத்தியத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு 5 நேவேத்தியமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு பண்ணணும் இல்லையா, பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு, பிள்ளையார் பூஜை பண்ணினதுக்கப்புறமா இந்த சத்யநாராயணர் பூஜை பண்ணிவிட்டு சகஸ்ரநாமம் இதெல்லாம் பெருமாளுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டு, கடைசியாக பார்க்கும்போது இந்த கதையும் நமக்கு சத்யநாராயண் உருவான கதைன்னு சொல்லிட்டு இருக்குது, அதையும் நம்ம படிக்கணும். படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த நேவேத்தியம் பண்ணி போய் நிலாவை கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். நிலாவை பார்த்துட்டு நம்ம பூஜையை முடிச்சுட்டு எல்லாேருக்கும் அந்த பிரசாதத்தை எல்லாேருக்கும் வழங்கிட்டு நம்மளை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த பூஜையை பண்ணணும். இதை இந்த வேண்டுதல் என்னென்னா, நம்ம வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். நார்மலாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேண்டுதல் அதாவது குழந்தைக்கோ இதுக்கோ மீதி கடவுளுக்கெல்லாம் பண்ணும்போது வேண்டுதல் விரதம் இருந்து வேண்டுதல் பண்ணதுக்கப்புறமா அது நிறைவேறும். ஆனால் இந்த கடவுளுக்கு வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சா போதும். ரொம்ப
சத்தியமான